கிறிஸ்துவ பாலிசப்பட்டு மனவிட்டாரே இப்பொழுது மனவழி மனவழி போது தந்தை மாயவர்கள் ஜெபித்த ஆசிரியருக்கு பரிசுத்தவை வார்த்தைக்கு பேராளர்கள் நாம் பொழுது அழைத்து செல்வோம். கேரளத்துறை உருவாக்கும் என்று சொல்லி ஆண்டியின் முதல் திருமணத்தை ஏற்படுத்தின எல்லாமே கடவுள் இந்த நாளிலே ஆண்டுகளே உடைய திருச்சபை சேர்ந்த காலம் சேர்த்து பேசி வாழும் தன்மை அடியாள் திருமதி வீனஸ் அவருடைய புதல்வர் ஆண்டுகளை சேர்க்கப்பவர்களையும் ஆண்டுகளே தீவிரத்தில் வசிக்கின்ற சாலமோன் கிஷோர் ஆண்டுகளை எல்லாருடைய புதல்வி ஆண்டுகளை ஷில்பாவையும் இல்லற வாழ்விலே இணைக்கு வழியாக திருவை கொண்டிருப்போம். நன்றி படைக்கிறோம். இந்த இல்லற ஆண்டுகளை இணைப்பு ஆராதனையை உடைய காலத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். முன்பதாக மனவன் ஆண்டுகளை ஆலயத்தில் அமர்ந்து ஆண்டுகளை காணிக்க இந்த இல்லற வாழ்வில் ஈடுபட கட்டளை திருவை செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மனமகனை மனவனுடைய குடும்பத்தின் மக்கள் அனைவரையும் உடன்பிறப்புகள் யாவரையும் கத்தர் ஆசீர்வதியும். ஆண்டுகளை அதற்கான ஒரு நேரத்தை தந்த கடவுள் இந்த இல்லற வாழ்விலே இணைக்கப்பட போகிற பிள்ளைகளுடைய வாழ்விலே உடைய பிரசன்னத்தினாலே இந்த இல்லற வாழ்வை ஆராதனை கத்தர் ஆசீர்வதியும். நடத்துகிற சகோதரர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அன்பு, தூய ஆவியானவருடைய ஐக்கியம் அருமை சகோதரர்களோடு உங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அடியாரோடு ஆராதனையோடு மீண்டும் கர்த்தர் தாமே தங்கியிருந்து உங்களுடைய ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். நிறைவேற்றி ஆசிரியை பெற்றுக்கொண்ட அவருடைய பயணத்துக்கு மரியாதை பரிசுத்தாவே ஆசிரியர் கையெழுத்து ஏற்றுக்கொள்வார்கள். பிதாவாகிய கடவுளின் வாசற்றாலும் பரிசுத்த ஆவியானவரும் திருமணத்தோடு அணிகின்ற மனவர்கள் அணிந்து கொள்கிற மனவர்கள் இது மனவேதான் யாவரையும் பரிசுத்த வேகமாக அவர் கடவுள் அவர்களுக்கு யாரும் தங்களுடைய பூரண பிரசன்ன ஆசீர்வாதம் தங்கியிருந்து காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் தான் நம்முடைய வேண்டுகோளை காப்பாற்ற. ஆமென். மனவழி சில்வாவை ஜெபித்த ஆசிரியருக்கு பேராளர்கள் அழைத்து வர காத்திருக்கிறோம். தெரிவிப்போம். எல்லாருமே நல்ல கிறிஸ்துவை ஞான மனவாளனை இல்லங்களை உருவாக்கி தருகிறோம். இப்பொழுதும் மன வாழ்க்கையில் கணவன் வாழ்க்கையில் ஆனவரை இணைந்து சிறு இருக்கிற வழியாக சென்றோம். மனவனை பெற்றோரை உடற்படுத்துவார்கள். ஆனவரை நான் இப்பொழுது வாழ்த்தி பேராளர்கள் அழைப்பவர்கள் வாழும் ஆனால் திருமணத்தில் உடைய பிரசன்னத்தில் ஆசிரியர் போல இந்த மன வாழ்க்கை ஆசிரியத்து பார் செல்வியாக செல்வர்களை திருமதி வருவதை கூட ஆனவரை இணைந்து நான் இணைந்து ஒரு சாட்சியத்தை கட்ட வேண்டும். போகுவதன் முடிவெல்லாம்
அன்பின் ஆட்சியமான கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, கடவுளிலிருந்து பரிசுத்தவான்கள் மனமனைகளோடு கசவுகிறது மக்களோடு பரிசுத்தமையோடு கட்டத்தலைகளை உரையாடுவதாக. ஆமென். What we read about the church, the presence of God. கடவுள் வாழ்கிற இடம், அசைவானது. அப்ப நாம் என்ன பண்ணணும்? நாம் இங்க எழுந்து போய் இந்த மக்களை பேசி சத்தம் போடுறது கூட அது பரிசுத்த குறைச்சலுக்கு இடம் நடக்கும். சில பேர் செய்யறாங்க, எல்லாம் எழுந்து வந்தது நம்ம அதை ஆலயத்தில் பயன்படுத்துவது என்பது அனுமதி இல்லை. நீங்கள் ஆலயத்தில் செல்போன் எடுத்து சத்தமா ஆரம்பிச்சு சீக்கிரமா அதனால சொல்லுறாங்க. அவங்க வருவாங்க, கண்டிப்பா செல்போன் வந்து சட்டை பிடிச்சி ஆஃப் பண்ணணும், இல்லை சைலண்ட் போடணும். இது எல்லாரும் சேர்ந்துன்னா பிள்ளைகள் கடவுளை செஞ்சா வந்து ஆசீர்வாதமா இணைத்து ஆண்டவர் நமக்கு அவருடைய புஸ்தகத்தை தருவார். எனவே இப்பொழுது நாம் இந்த பரிசுத்த வார்த்தை தொடர்கிறோம். கர்த்தர் மனுஷன் தனியற்பதற்கு ஏற்று எனக்கு உண்டாக்குகின்றார். கருணாய் கர்த்தர் மேல் சகல விருதுகளையும் ஆலயத்தில் சிறந்த பரவும் மணியாரை உருவாக்கி ஆதாம் அவர்களுக்கு என்ன திறன் என்று பார்ப்படி அவரையிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜத்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயர்ச்சானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகல நாட்டுகளுக்கும் ஆலயங்களுக்கும் சகல காட்டுகளுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது கருணாய் கர்த்தர் ஆதாமுக்கு கைதிலே வரப்படினார். அவன் நித்திரை இருந்தான். அவர் அவர்கள் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதினால் அழைத்தார். கருணாய் கர்த்தர் தாம் மனுஷனுக்கு விநாயகரை மனுஷியால் உருவாக்கி அவனை மனுஷனுக்கு கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம் இவனின் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறார். இவள் மனுஷன் இருக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இதிலிருந்து புருஷன் தன் தங்கள் தாய்விட்டு தன் மனைவி சிறப்பார்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்றார் என்பது. பகுதியாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 33 வரை நாம் அதில் இருக்கிற
திரு சி துரையர் சைடு அவர்கள் இந்த ஆண்டு சபை முன்னாள் தலைவர் அவர்கள் வாசிப்பார். ஒருவருக்கொருவர் இணைகிறது. ஆடவருக்கு இணைகிறது போல மனைவி புருஷனுக்கு இணைகிறது வேண்டும். கிறிஸ்துவ திருச்சபைக்கு தனியாக இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தனியாக இருக்கிறார். அவரே சரீரத்தில் ரட்சகர். சபை கிறிஸ்துவுக்கு அடங்கியிருக்கிறது போல மனைவிகள் எக்காலத்திலும் புருஷனுக்கு அடங்கியிருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள். கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து அது பரிசுத்தமும் வாசகமுமாய் இருக்கும்படி தாமரை திருவசனத்தோடு கூடிய தண்ணீர் மூழ்கினார் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை உதாரணங்கள் ஒன்றுமில்லாமல் மகிழ்வுள்ள சபையாக நமக்கும் நிறுத்தி வருவதற்கும் அதற்காக நம்மை தாமே அவர் ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷரும் தங்கள் சரீரங்களில் அன்பு கூறுவது போல தங்கள் மனைவிகளிலும் அன்பு கூற கடமைப்பட்டவர்கள். தன் மனைவிகளில் அன்பு கூறுகிறவன் தன்னைத்தானே அன்பு கூறுகிறார். தன் சொந்த மாமிசத்தை ஒருவரும் ஒரு காலம் பகைத்ததிலேயே கிறிஸ்துவ திருச்சபையை போஷித்து காப்பாற்றுவது போல St. John chapter 2 verses 1 to 11. நாம் அனைவரும் எழுந்திருந்து சுவிசேஷ பகுதியை ஆண்டவர் பேசின வார்த்தை. மூன்றாம் நாளில் கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயாரும் அங்கே இருந்தாள். இயேசு தம் சீடரோடு கூட அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டார். திராட்சை ரசம் குறைவான பொழுது இயேசுவின் தாய் அவரை பார்த்து, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று சொன்னார். இயேசு அவளிடம், அம்மா, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவர் தாய் வேலைக்காரரை பார்த்து, அவர் உங்களுக்கு ஏதேனும் சொல்லுகிறாரோ அதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் சுத்திகரிக்கும் முறைக்கு செய்ய 6 கற்தொட்டிகள் அங்கே வைத்திருந்தது. ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் பிடிக்கும். இயேசு தொட்டிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். அவர்கள் அவைகளை வாய்மட்டும் நிரப்பினார்கள். அவர் அவர்களிடம், இப்பொழுது கொண்டு வந்து விசாரிப்பு நேரத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை வந்து விசாரிப்புக்காரன் ருசி பார்த்தார். அது எங்கிருந்து வந்தது என்று அவனுக்கு தெரியாது. தண்ணீரை கொண்டு வந்த வேலைக்காரருக்கு தான் தெரியும். வந்து விசாரிப்புக்காரன் மணவாளனை அழைத்து அவனிடம், எந்த மனுஷனும் முதலில் நல்ல ரசத்தை பரிமாறி ஜனங்கள் நன்றாக குடித்த பின்பு கீழ்த்தரமானதை பரிமாறுவார். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். கானாவூரில் உள்ள கானாவிலே, கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே இயேசு தமது அடையாளங்கள் காரணமாக இதை செய்து தமது மகிமை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்பதுவே. விசுவாச பிரமாணத்தோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சமத்துக்கு வரப்பினாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து முன்பு பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறுதளிக்கப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரணத்தோடு உயிர்த்தெழுந்தார். பலத்துக்கு ஏறி சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய கடவுளோடு ஆசீர்வதிக்கிறார். அவரிடத்திற்கு உயிருள்ளோரை மறைத்தோரின் நாயகத்தில் வருவார். பரிசுத்த ஆவியாக விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நான் கருத்தில் இருக்கிற பாடம் தாழ் இருக்கிற இயேசு நாயகா வந்தார் என்ற பாடலை நான் போய் பாடுவோம். Yes,
இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக கேட்க வேண்டிய ஒரு நேரம். மக்களை வாழ்த்தி ஆசிர்வதற்காக கூடி வந்திருக்கின்ற அன்புக்குரிய ஆயத்தோர்கள் யாவையும் இந்த மாலை நேரத்தில் ஆண்டுடைய தீர்ப்பதாக நான் வாழ்த்துகின்றேன். மன வாழ்வுக்கு மிக மிக முக்கியமானது எது என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்புவோமானால் பல நேரங்களில் மகனுக்கு ஒரு மணமகளை தெரிந்து கொள்ள பெற்றோர்கள் பல முயற்சிகள் எடுக்கின்ற போது இவையெல்லாம் இருந்தால் என் மகன் மகிழ்ந்து உங்களோடு இருப்பான் என்று சொல்லி மருமகளுக்கு தேவையாக நாம் பார்க்கின்றோம். அப்படியே மகளுக்கு நல்ல ஒரு மருமகனை தெரிந்து கொள்ள விரும்புகின்ற பெற்றோரும் தன் மகளுக்கு ஏற்ற ஒரு நல்ல துணையை தெரிந்து கொள்ள பல்வேறு காரணங்களை சொல்லி கேட்கிறோம். என்னிடத்தில் இங்கே இருக்கிற ஆயிரங்கள் மக்களிடத்தில் சொல்லுவது என்ன? நன்றாக படித்திருக்கிறோம், கை நிறைய சம்பாதிக்க வேண்டும், சொந்தமாக வீடு வைத்திருக்க வேண்டும், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்க வேண்டும், பக்தியாக இருக்க வேண்டும், இப்படி பல தகுதிகளை நிர்ணயித்துக் கொண்டு போகிறார். இந்த தகுதிகள் நிர்ணயம் செய்யும் போது இருக்கிறார் ஒரு நல்ல மகனையும் நல்ல ஒரு மகளையும் கண்டுபிடிப்பது என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல. திருமலைகளை கூட ஆண்டுதான் தன்னுடைய மகனாகிய ஈசனுக்கு மணமகளை தேடுவதற்கு தன்னுடைய வேலை அந்த இயேசுவை அனுப்பும் போது பல்வேறு முதல்களை சொல்லுவார். என்னுடைய இனத்தாரத்திலே போய் தன்னை கொள்வார். இப்படி நாம் ஒவ்வொரு நிறைய நிபந்தனைகளை வைத்துக் கொண்டு நாம் திறக்கிறோம். இவைகளெல்லாம் முதல்தான் மன வாழ்வு நல்லதான் இருக்கும். சரியான பொறுத்து, இருவருக்கும் ஏற்ற கல்வி, இருவருக்கும் ஏற்ற வேலை, இருவருக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு வீடு, இருவருக்கும் பிடித்தமான அழகு, இப்படி எல்லாம். ஆனால் உண்மையிலே ஒரு மன வாழ்வுக்கு எது தேவை என்று சொன்னால் அன்பு. அதை பற்றி இயேசு ஆண்டவர் சொல்கிற போது யோவான் எழுதின செய்திகள் 13ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனத்தில் இருக்கிற பகுதியை நான் வாசிக்கிறேன். யோவான் 13:34. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஒருவர் மற்றவரிடத்துல அன்பு செய்யும். அந்த அன்பு நிபந்தனைகளினாலே உருவானதாக இருக்கிறது. அழகா இருக்கிறதுனால அன்பா எனக்கு நிறைய பொருளை நீ சம்பாதித்துக் கொண்டு வருகிறாய், அதனாலே நடக்கிறாங்க. ஏன்னா அன்பு அல்லது அன்போடு கூடிய மகிழ்ச்சி என்பது நாம் பெற்றுக்கொள்கிற பணத்திலோ பொருளிலோ அல்லது நாம் கொண்டு வருகிற அல்லது கொடுக்கிற ஏதோ ஒன்றிலே அன்பு என்பது நீ எதை கொடுத்தாலும் அதை கொடுக்காவிட்டாலும் நான் உன்னுடைய அன்பாக இருப்பேன். இயேசு இங்கே அதை சொல்லுகிறார்.
ஒருவர் மற்றொருவரும் அன்பு செலுத்துங்கள். எப்படி செலுத்த வேண்டும் என்பதற்கு அவர் சொல்கிறார், நான் உங்களிடம் அன்பு செலுத்தியேன். கடவுள் சொல்கிறார், நான் உங்களிடம். அவர் எவ்வளவாக நம்மிடத்துல அன்பு செலுத்தினார் அப்படின்னா, யோவான் 3:14 சொல்வார், தெய்வன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் கேட்டு போகாமல் நித்திய சேவை அடைப்படி அவரை தந்தரை எவ்வளவாய் உலகத்தை. இது கடவுள் காட்டுகிற அன்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் தன்னை கொடுக்கிறதாக இருக்கிறது. நிபந்தனைங்க உங்களிடத்துல நான் அன்பா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பல நிபந்தனைகள் நம்ம வைக்கிறோம் இல்லையா? அந்த நிபந்தனைகள் என்ன சொல்ல போனா, அந்த அன்புக்கு தகுதியற்றிருக்கிற மனிதர்களாகிய நம்மை தேடி வந்து தன்னை கொடுத்து நம்மை மன்னித்து நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறார். ஆக இந்த அன்பு என்ன செய்கிறது என்று சொன்னால் வாழ்வை உருவாக்குகிறது. மனப்படியா நீங்கள் இருவரும் ஒருவரும் இப்படி உங்களை கொடுத்து நீங்கள் அன்பு செய்ய ஆரம்பித்தால் என்ன ஆகும்னா, உங்க 2 பேருக்குள்ள ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு துவங்கும். இந்த இடத்துல இருந்து நீ கடந்து போகும்போது இருவராக அல்ல ஒருவராக மாறி போகும். காணாம திருமணத்துல எப்படி ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்தார் என்பது நாம் வாசிக்க கேட்டோம். அந்த அற்புதத்தை செய்த போது இல்லை, ஆனால் ஆண்டவர் அந்த அன்பு கொண்டு அந்த மக்களுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பதற்காக அங்கே செயல்படுகிற போது அங்கு ஒரு நிறைவு, மகிழ்ச்சி, ஒரு மாற்றம் உருவாகும். அதே போல ஒருவரிடத்தில் இருக்கிற குறைவுகளை எண்ணி குற்றங்களை கண்டு வெறுத்து விரோதம் பாராட்டுகிறதாக பல நேரங்களில் இருக்கிறது. கணவர் மனைவிகள் இது சரியில்லை, அவர் போய் செய்யலாம் அப்படி செய்யலை என்று சொல்லி ஒருவர் குறை சொல்வதல்ல, குறைகளை எல்லாம் மன்னித்து அந்த குறைகளை நிறைவு செய்து அந்த குறைகளை தாண்டி இல்லை நான் தாங்கி உயர்த்துவேன் என்று சொல்வதற்கு அங்கே தான் பிறக்கிறோம். அதுதான் இயேசு சொல்வார், நான் உங்களில் அன்பு செய்திருப்போம். அன்புக்கு ஆண்டவருடைய அன்புக்கு நான் தகுதியானே. தேடி வந்து என்னை மன்னிப்பதற்காக தன் உயிரை கொடுத்து என்னை மன்னித்து தனக்கு சொந்தமாக்கிட்டு. அப்போ உங்களுடைய அன்பின் துவக்கம் எதில் இருக்கிறது அப்படின்னா, ஒருவர் மன்னிப்பது, நிபந்தனையெல்லாம் மன்னிப்பது, இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த எப்படி இருந்தாலும் சரி நீ என்னுடையவன் என்கிற மன அன்போடு நிறைவோடு அன்போடு ஒருவரை ஏற்றுக்கொள்வதிலே துவங்குகிறது. அதான் இயேசு சொல்றார், ஒருவரிடத்துல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செய்யுங்கள். அன்பு என்பது வார்த்தையிலே சொல்வது, வாழ்விலே செய்யப்படுவது. நீங்க 2 பேரும் ஒருவரை பார்த்து இன்பத்திலும் துன்பத்திலும் என் வாழ்நாள் கடைசி நாள் மட்டும் நான் நடந்தல அன்பு செய்து உனக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லுகிறேன். அந்த நிமிடம் துவங்குகிறது. அது உங்களை அன்பு செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஐயோ அன்னைக்கு நான் எல்லாரும் பாசம் முன்னால சொல்லிட்டேன், ஆலயத்தில் சொல்லிட்டேன்னா மாற்றிக்கிட்டேன். நீங்கள் சொன்னால் செய்தாக வேண்டும். இந்த உலகம் அப்படிதான் உங்களுக்கு நீங்கள் எப்படி அன்பு செய்கிறீர்கள் என்பதை உங்கள் பெற்றோர்கள் பார்ப்பார், உறவுகள் பார்ப்பார், எல்லாம் பார்ப்பார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற போது ஆண்டவரும் பார்ப்பார். சொல்றார், என் பிள்ளைகள் என்னை போலவே அன்பு செய்கிறார். இன்னொன்றும் நீங்க சொல்லுகிறார், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் நீங்கள் ஆண்டவருடைய அன்புக்குரியவர்கள் என்பதை இந்த உலகம் எப்படி அறிந்து கொள்ளும் அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு செய்து கொள்கிற அன்பு ஒற்றுமையா அன்பாக இப்படி மன்னிக்கிறார். அங்க இந்த அன்பு அளவு மிகாமல் அளவு அதிகமாக மாற்றினா பொசசிவா மாறி அது ரொம்ப கஷ்டம். இந்த டாக்ஸிக் ரேஸ் கொண்டு போய் விட்டுறோம், ரொம்ப கஷ்டம். அப்புறம் எப்போ எங்கே போனீங்க, எப்போ வருவீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க இல்லைன்னா எங்கே போகணும், எந்த இது 24 மணி நேரம், அது ரொம்ப கஷ்டம். அன்பு நம்பும்
டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் என்ன செய்யாது, நம்ம பயப்படும். அது இல்லை, நம்பு விட்டு கொடுக்கும், மன்னிக்கும், ஏற்றுக்கொள்ளும், உயர்த்தும். எந்த நிலையிலும் நான் உனக்காக நிற்கிறேன் என்று சொல்லி உரிமையோடு நிற்கும். என்னதெல்லாம் உனது, உனதெல்லாம் என்னுடையது என்கிற உரிமையோடு பங்கு பெற்று வாழும். அந்த அன்பு தான் இயேசு பேசுகிறார். அப்படி நீங்கள் செய்வீர்களா? அவரும் சீடர்களை இதை இயேசு சீடர்களுக்கு அவருடைய பெற்றுக் கொள்வதற்கு முன்னாலே வருகிறார். அதனாலே சொல்வார், நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை பெரிய நாள் இரவுல அந்த திருவிருந்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அந்த விருதுக்கு முன்னாலே அவரோட சீடர்களோடு பேசின ஒரு பகுதி நான் புதிய ஆண்டவர் அவருடைய சமத்துவம் வந்து உங்களுக்கு புது கட்டளையை சொல்றாரு. என்னன்னா, நீங்கள் ஒருவர் அப்படின்னா இது கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற கட்டளை. என்ன கட்டளை? அன்பு. அன்பு மணி பிரதான பாவங்களை அதை என்ன செய்யும்? குற்றம் பார்க்க சுற்றமில்லை என்று நம்முடைய பழக்கம். ஆக இருவரும் ஒருவருடைய குறைகளை குற்றங்களை பார்க்காமல் என்னுடைய கணவர் என்ற உரிமை மனுக்குலத்தில் வாழும் என்ற முயற்சி என்றும் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டதும் அந்த ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவினால் ஆசீர்வதிக்கப்பட்டதும் கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் உள்ள ரகசிய ஐக்கியத்துக்கு பரிசுத்த பவுலினால் ஒப்பனையாக்கப்பட்டதும் யாவரும் நன்கு மதிக்கத்தக்கதுமான பரிசுத்த விவாக நிலைமைக்குள்ளாக இவர்கள் இருவரை இணைக்கும்படியாக கடவுளின் சந்நிதியிலும் இந்த சாட்சியின் முடிவிலும் கூடி வந்திருக்கிறோம். ஆதலால் புனிதமான இந்த நிலைமைக்கு உட்பட போகிறவர்கள் தாங்கள் ஒருவருக்கொருவர் வாக்குறுதி அளித்து செய்து கொண்ட உடன்படிக்கையை குறைக்கப்படக்கூடாது என்பதை மறவாமல் கணவர்களே மனைவிகளையும் குறித்து வேதாளம் சொல்லுவதை பயபக்தியாக சிந்தித்து தாங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிற பொறுப்புகளின் கௌரவத்தை உணர்கிற ஆழ்ந்த வளர்ச்சியோடு இந்த நிலைமைக்கு உட்பட வேண்டும். கணவன் மனைவியும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அதனால் கணவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு சென்றிருப்பான் என்று அந்த ரட்சகர் கூறியிருக்கிறார். இவ்வாறு நிலைமைக்கு உட்படுகிறவர்கள் ஒருவரை ஒருவர் மதித்து ஒருவரை ஒருவர் அன்பு கூறவும் ஒருவருக்கொருவர் தங்கள் குறைவுகளை பலவீனங்களை கொடுத்து கொண்டு வியாதி துன்பம் உபத்திரவங்கள் வரும்போது ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்தவும் தங்கள் இருவருக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் வாழ்க்கைக்கு தேவையானவர்களை நேர்மையாகவும் சுறுசுறுப்பாகவும் சமாளித்துக் கொள்ளவும் ஆவிக்குரிய காரியங்களில் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்து ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தவும் ஜீவக்கிருபையின் சுதந்திர வாழ்க்கைகளை ஒருமித்து வாழவும் அவர் தம்முடைய அப்போஸ்தலரை கொண்டு போதனை செய்திருக்கிறார். ஆதலால் இதற்குள் யாருமே யோசனையையும் அற்பமாக எண்ணிக்கொண்டும் பிரவேசியாமல் பயபக்தியோடும் விவேகமாகவும் நன்றாக யோசனை பண்ணிக்கொண்டும் நிதான புத்தியோடும் தெய்வ பயத்தோடும் பிரவேசிப்பானாக. அவர்கள் மணமகனுடைய வாக்குறுதியை கேட்கும்படியாக மணமகன் விஜயகர் அவர்களே, இங்கே உமது அருகில் இருக்கும் ஷில்பா அவர்களை உமது மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவ ஏற்பாட்டின்படி பரிசுத்த விவாக நிலைமையில் இவரோடு ஒருமித்து வாழவும் இன்பத்திலும் துன்பத்திலும் இவரில் அன்பு கூர்ந்து இவரை ஆறுதல்படுத்தி கண்ணியமாய் என்னை ஆதரித்து வரவும் நீங்கள் இருவரும் ஜீவனோடு இருக்குமிடவும் இவரிடம் மாத்திரமே பற்றுதலாயிருக்கவும் மனதாயிருக்கிறீரா? அப்படியானால் சபை முன்பாக மனதாயிருக்கிறேன் என்று உங்கள் வாக்கை சொல்லுங்கள். திரு ஜெயகர் அவர்களை உன்னுடைய கணவனாக ஏற்றுக்கொண்டு தேவ ஏற்பாட்டின்படி பரிசுத்த விவாக நிலைமையில் இவரோடு ஒருமித்து வாழவும் இன்பத்திலும் துன்பத்திலும் இவரில் அன்பு கூர்ந்து இவரை ஆறுதல்படுத்தி கண்ணியமாய் என்னை ஆதரித்து வரவும் நீங்கள் இருவரும் ஜீவனோடு இருக்கும் இடவும் இவரிடம் மாத்திரமே பற்றுதலாயிருக்கவும் மனதாக இருக்கிறாயா? அப்படியானால்
கூடியிருக்கிற சபைக்கு முன்பாக மனதாக இருக்கிறேன் என்று உங்கள் வாக்கை சொல்லுங்கள். இந்த மணப்பெண்ணை வரவழைத்து கொடுக்கிற மணப்பெண்ணுடைய பெற்றோர்கள், மணமகனுடைய பெற்றோர்களை நான் முன்பாக அழைக்கிறேன். ஸ்ரீராஜ் அவர்கள் மாணவர்களிடத்தில் உறுதிமொழியை உறுதி செய்ய நான் கடவுளின் சன்னதியிலும் நான் கடவுளின் சன்னதியிலும் இந்த சபையின் சாட்சிகளின் முன்னிலையிலும் ஷில்பா ஆகிய உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உமை விட்டு விலகாமல் என் கடமைகளில் எல்லாம் உமக்கு உண்மையுள்ள கணவனாக நடந்து கொள்வேன் என்று உறுதியளிக்கிறேன். சிப்பாயினோடு கூட என்று சொன்னால் நான் கடவுளின் சன்னதியிலும் இந்த சபையின் சாட்சிகளின் முன்னிலையிலும் ஜெயகப் ஆகிய உண்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு மரணம் நம்மை பிடிக்கும் அளவும் உமை விட்டு விலகாமல் என் கடமைகள் எல்லாம் உமக்கு உண்மையுள்ள மனைவியாக நடந்து கொள்வேன் என்று உறுதியளிக்கிறேன். Oh
எங்கள் பண்பாடு எங்கள் பழக்க வழக்கத்தில் நீ விரோதி அல்ல, சமமானவரும் அல்ல, எல்லாத்துக்கும் மேலானவர். எனவே எங்கள் ஆண்டவரே கலாச்சாரத்தின்படியாக திருமாவளி அறிவிப்பு ஏதோ இருவருக்கும் இடையிலே ஒரு ஞாபக சின்னமாகவும் அன்பின் அடையாளமாகவும் எப்பொழுதும் இதை காண்கிற பொழுது கடவுளுடைய சரிதானத்தில் கொடுத்த வாக்குறுதியை நினைவு கொள்வதும் ஏதோ மனப்பிள்ளைகளுக்கு மறுபடியாக திரும்பி செல்வது. இதை பெருமாள்களை நாங்கள் ஆசீர்வதித்திருந்தாலும் உன்னதத்திலிருந்து உம்முடைய ஆண்டவரை பரிசுத்த கரங்களை தொட்டு ஆசீர்வதித்து இதை ஆண்டவரை அணிவிக்கிறவனும் அணிந்து கொள்கிறவனும் ஏதோ சுகம் பலம் நல்ல ஆரோக்கியம் நீண்டாயும் சகல சம்பளமான ஈர்வுகள் ஏற்ற காலத்தில் புத்திர சந்தானத்தின் ஆண்டவரை ஆசீர்வாதங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதபடிக்கு நிறைவாய் நடத்தி காப்பீர் என்ற நம்பிக்கையோடு அவர்களுடைய நாமத்தை நாங்கள் எடுத்து தருகிறோம். தேவே அவர் வாழ்நாளெல்லாம் ஆசீர்வாதத்தை வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவினும் திருச்சபையின் ஞானமானவரின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மணமகன் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். விவாக அன்பிற்கும் உண்மைக்கும் உறுதியும் அடையாளமாக இந்த மாங்கல்யத்தை ஒரு கணிவிக்கின்றேன். என்னுடைய சரீரத்தால் உன்னை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உன்னோடு பகிர்ந்து கொள்கிறேன். மணமகள் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். விவாக அன்பிற்கும் உண்மைக்கும் உறுதியும் அடையாளமாக இந்த மாங்கல்யத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஜேக்கப் நேசனும் ஷில்பா மெல்லினும் ஒருவருக்கொரு பரிசுத்த விவாக நிலைக்குள்ளாக சம்மதித்து கடவுளுக்கும் இந்த சபைக்கு முன்பாக அவ்வாறு அறிவித்து அதற்கென ஒருவருக்கொரு வாக்குறுதி அளித்து ஒருவருக்கு ஒரு கை கொடுத்து கூடிய பொருட்களை திரைப்பதிக்கப்படியால் இவர்கள் கடவுளையும் நியமப்படியும் இந்த நாட்டின் சட்டத்தின்படியும் கடவுளும் மறைவாய் இருக்கிறார் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். ஆகையால் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பாராக. ஆமென். மத்தியில் வந்திருக்கிற செய்வோம். திருச்சபையின் ஞான மனவாளராகிய எங்கள் அருமையாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த இனிய குளிர்ந்த மாலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி படைக்கின்றோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். போன்று ஆண்டவரை அருமை மணமக்களோடு இணைந்து கொண்டு மகை புதிய கனம் மகிமை நான் படைக்கின்றோம். நன்றி சுவாமி. இப்படி பெரிதான குருவையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் அருமை ஷில்பா ஜேக்கப் அவர்களும் கணவன் மனைவி என்கின்ற புனித உறவுக்குள்ளாக தெய்வீக சன்னிதானத்திலே நீ இணைந்ததற்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். இணைப்பவரே, இணைவரே, மகிழ்ச்சியை காண்பவரே, இன்று உம்மால் இறை சன்னிதானத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்ற அருமையுடைய பிள்ளைகளாகிய ஜேக்கப் அவர்களையும் திருமதி ஷில்பா ஜேக்கப் அவர்களையும் நீ ஆசீர்வதி. இணைத்தவர் நீர் என்பதை இறுதி மட்டுமாக உள்ளத்தில் நிறுத்தி வாழ ஆவியானவரே நீர் அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, திருமணம் என்பது உம்முடைய பெரிதான கிருபையினால் ஆசீர்வாதத்தினால் நடைபெறுகிறது என்பதை
விசுவாசிக்கின்றோம். மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று அன்று ஆறாவுக்கு ஏவாளை துணையாக தந்து இது மிகவும் நல்லதென கண்டு மகிழ்ந்தவரே, பலனை பெருங்கள் என்று சொன்னவரே, இன்றைக்கும் அவனமாகவே இந்த உலகத்திலே நாங்கள் அனைவருமாக இணைக்கப்பட்டு வளமை செல்வங்களை ஏறெடுத்து நாங்கள் குடும்பங்களாக வாழ்ந்து வருகிறோம் என்பதை அறிவு. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த மக்களாக நாங்கள் அருமை மணமக்களுக்காக சொல்லப்பட்ட திருவார்த்தைக்காக நன்றி படைக்கின்றோம். அறிஞர் சாமுவேல் முதல்வர் அவர்களின் வழியாக கேட்ட செய்திக்காக நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, மணமக்களாக நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துங்கள், ஒருவரை ஒருவர் அன்பினால் வெல்லுங்கள், அன்பிலை நிலைத்து வாழுங்கள். அன்பு உலகத்தை வெல்லும் என்பதை நிரூபித்து காண்பிக்கின்ற விடமாக நீங்கள் உங்கள் வாழ்வை தொடர கடவுள் உங்களை அழைக்கின்றார். அன்புள்ள இயேசுவா, இவ்வேளையில் ஆண்டவரே, இவர்கள் இல்லறம் நல்லறமாக சிறக்க வேண்டும் என்று சொன்னார். இவர்கள் பூர்ண சற்குணத்தின் கட்டாய அன்பை தெரிந்து கொண்ட மக்களாக இவர்கள் இறுதிமட்டமாக வாழ நீர் அனுப்பிய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இப்பொழுதும் அருமை மணமகனாகிய ஜேக்கப் அவர்களை பாத்திரங்களை நான் செல்கின்றோம். அருமை மணமகனுக்கு நீ தந்திருக்கின்ற ஆசீர்வாதத்திற்காக நன்றி படைக்கின்றோம். வெளிநாட்டிலே பணியாற்றுகின்ற இஸ்லாமியத்தை தந்திருக்கிறேன். ஆண்டவரை தொடர்ந்து நீர் ஆசீர்வதி. அவருடைய அருமை பெற்றோர் ஆகிய திரு டேன்சிங் ஐயா அவர்களே, திருமதி வீனஸ் டேன்சிங் அவர்களே, அருமையான குடும்பத்தின் மக்களை ஒரு சமூகத்தில் வைத்து நான் செல்கின்றோம். இறைவா நீ தாமே ஆசீர்வாதத்தை பார்த்துக்கொள்ளும். அதே விடமாக அருமை மணமகளாகிய திருமதி ஷில்பா ஜேக்கப் அவர்களுடைய பாத்திரத்தை நான் செல்கின்றோம். அருமை பெற்றோராகிய திரு சாலமன் கிஷோர் அவர்களே, திருமதி ஹெலன் சாலமன் கிஷோர் அவர்களுடைய பாத்திரத்தை நான் செல்கின்றோம். இறைவா நீ தாமே ஆசீர்வதி. அருமை அடியாருடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அருமை மகளுக்கு ஒரு நல்ல கணவரை ஈவாக தந்து ஆசீர்வாதம் வருவதற்காக நமக்கு நன்றி படைக்கின்றோம். தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதி, உறவின் மக்களை ஆசீர்வதி. இதனால இந்த வருஷத்தை மெய் விவாதத்தை முன்னிருந்து நடத்தி கொண்டிருக்கின்ற செல்வதர் அருமை விஜய் ராஜ்குமார் அவர்களே, செய்தி வழங்கின அறிஞர் சாமுவேல் அவர்களே, ஆண்டவரை இவரோடு இணைந்து செயல்பட்ட அறிஞர் டிஎஸ் கிருஷ்ணாசே அவர்கள், திரு பாலேஸ்வரே அவர்களே, மணவனுடைய உதவியாகிய அறிஞர் ஜான் அவர்களை உடைய பாதங்களை நாங்கள் சிறப்பாக படைக்கின்றோம். ஆண்டவரை மற்றும் போதகப்பிதாக்கள் ஒவ்வொருவரையும் கூட நீர் ஆசீர்வாதப்படும்படியாக கொண்டாடுகின்றோம். இதனால் ஆண்டவரே, இரு திருச்சபையுடைய பொறுப்பாளர்கள், இரு திருச்சபை மக்களை நீர் ஆசீர்வதி, உறவுகளை நீர் ஆசீர்வதி. இவர்கள் இன்றைக்கு வென்றைக்கும் சாட்சியுள்ள ஒரு வாழ்வை வாழ நீர் அனுப்பி இணைத்தவரே, இவர்களுடைய இல்லற வாழ்வை
திருமுகத்தின் மூலமாய் கர்த்தர் செய்கிற மகத்தான கிருபைகளுக்காக
சோதரிக்கிறோம். இந்த நாளினுடைய செய்திக்கு ஏற்றவிடமாய் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தவும், ஏற்றுக்கொள்ளவும், மன்னிக்கவும், அங்கீகரிக்கவும், ஒருவருடைய உள்ளத்தை ஒருவர் ஆண்டவரை தாங்கவும், ஒருவரே ஒருவர் ஆண்டவரே என்றென்றைக்குமாக பிரீதியான தெய்வீகமான கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பை வெளிப்படுத்தவும், பெற்றோர்களுக்கு முழு மனதோடு தன்னுடைய வாழ்வினுடைய காரியங்களை அர்ப்பணித்து இவனமாய் பெற்றோர் செய்த செலவுகளை கேட்ட தேவன் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் தலைமுறையும் ஆசீர்வதிப்பார் என்கின்ற உன்னதமான அந்த மெய் விசுவாசத்தினுடைய சந்தோஷத்தை மணமக்களுக்கு நீர் தருவடியாக நாங்கள் வேலையிலுமாக நாங்கள் வேலை செய்கிறோம். இம்மட்டுமாய் காத்த தேவன் மெய்யான நல்ல பிரதானமான மேய்ப்பனாக நீர் இவர்களுக்கு நன்மையும் கிருபையும் சதா காலங்களிலே இவர்கள் வீட்டிலே பின்தொடர்கின்ற தெய்வீகமான ஒரு ஆசீர்வாதங்களை இவர்களுக்கு தான். அருமையான மணமகனினுடைய அருமையான அந்த பெற்றோருக்காக, குடும்பத்தின் உறவுகளுக்காய், மணமகளினுடைய அருமையான அன்பு தந்தை தாய் ஆண்டவரே அந்த குடும்பத்தின் உறவுகளுக்காய் இந்த நேரத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த தெய்வீகமான திரு சன்னிதானத்திலே கணவன் மனைவியாக இணைக்கப்படுவதற்கு ஆண்டவரே தெய்வீகமான ஆசீர்வாதங்களை தந்த ஸ்தலத்திற்குடைய ஆயிரம் பெருமக்கள் செய்தியை கொடுத்த அருமையான அனைவர் கலந்து கொண்ட ஏனைய போதர்களுக்காக இந்த நேரத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். கூடி வந்திருக்கிற உறவுகள், திருச்சபை ஆண்டவரே நண்பர்கள், இந்த திருமணத்திலே அன்பு பெற்றோர்களின் மூலமாய் அழைக்கப்பட்டிருக்கிற அனைத்து விதமான உறவுகளுக்காக இந்த நேரத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு பின்பாய் நடைபெறுகிற ஆண்டவரே அன்பின் வாழ்த்துகளிலும் இவர்களை வாழ்த்த வருகிற அனைத்து மக்களோடும் என்றென்றைக்கும் அன்றைக்கு ஆண்டவரே பழைய பாட்டிலே அருமையான ஈசாக்கு ரெபேக்காளை ஆசீர்வதித்தது போல இந்த அன்பு மக்களையே ஆசீர்வதித்தர வேண்டும் என்று நாங்கள் வேலை செய்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய தேவனாவே இவர்களுக்கு முன்பாக கடந்து போய் உமது கோபம் உமது கனியும் இவர்களை தேற்றியற வேண்டும் என்று வல்லமை விழுந்திருக்கிற பிரதானமான மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகமான திரு நாமத்தில் வேலை செய்கிறோம். பரமபிதாவே, ஆமென். வரவேற்பு நிகழ்ச்சி நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு வாழ்த்து பிள்ளைகளை வாழ்த்து